Hi and hello, welcome to our channel தமிழ் மொட்டு. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான மைல் டிசைன் பார்க்க போகிறோம். வித்தவுட் கெரோசின் அண்ட் அந்த ட்ரேசிங் பவுடர் எல்லாமே இதை ட்ரேஸ் பண்ணி இந்த ஃபுல் டிசைனையும் நான் போட போகிறேன். இது 2 பார்ட்டாக நான் போடுறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி செகண்ட் வீடியோவும் பாருங்கள். இதை எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தனியாகவும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போது இது அந்த பேப்பர் நான் ரெடி பண்ணி ஃபுல்லாக ஹோல்ஸ்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நம்ம போடுற ஆரி ஸ்டாண்டோ இல்லை காட் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை பின் வச்சு நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம டெய்லரிங் சாக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சாக்கும் ப்ளஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு காட்டன் வச்சு ஃபுல்லாகவே டிப் பண்ணி அதை நல்லா கரைச்சிக்கோங்க. பவுடர் ஃபார்மில் நல்லா லிக்விடியாக கொஞ்சம் கரைச்சதுக்கப்புறம் நான் ரவுண்ட் மோஷன் அண்ட் வெர்டிக்கல் மோஷன், ஹாரிசான்டல் எப்படியோ உங்களுக்கு அது இறங்குற அளவுக்கு நீங்கள் அந்த ரொட்டேஷன் மோஷன் கொடுத்து இந்த லிக்விட்க்கு இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவராக இல்லாமல் லிமிட்டடாக வச்சு நீங்கள் அதை ரப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அச்சு கீழே பதியும். யூஸ்வலாக ட்ரேசிங் பண்ணுற மாதிரி தான். பிகினர்ஸ்க்காக நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக நம்ம அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அது ஃபுல்லாக ட்ரேஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பின்னாக நான் எடுக்கிறேன். இப்போ அந்த கடைசி பின்னை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரேஸ் ஆகிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லாவே ட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரேஸ் ஆகிருக்கு பாருங்கள். வித்தவுட் கெரோசின் அண்ட் அந்த பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள், டெய்லரிங் சாக், சாதாரணமாக வாட்டர். பிகினர்ஸ் வீட்டில் இதெல்லாம் வாங்கி தான் பண்ணணும்னு இல்லை, ஈஸியாக இதிலே பண்ணலாம். இப்போது ஒரு கலராக நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இல்லை மயில் அப்படிங்கிறதுனால நிறைய கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன புட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இதை நான் ஊதா கலர் த்ரெட், டபுள் த்ரெட் தான் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஆரியில் போடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு. என்னோடய ஆரி டிசைன்ஸ் வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன், பிகினர்ஸான வீடியோஸும் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ இதே மாதிரி அந்த டிசைன் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த டிசைனுக்குள்ளே நம்ம ஒரு லைட் ப்ளூ கலர் எடுத்து ஃபில் பண்ணுறோம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த டிசைனுக்கு நான் ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எல்லா கலருமே ப்ரைட்டாக யூஸ் பண்ணணுன்னு அதே செயின் ஸ்டிச் வச்சு இது உள்ளே நான் இப்போ ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த தோகையை நம்ம 3 கலர்ஸாக ஃபில் பண்ண போகிறோம். அவுட்லைன், அப்புறம் உள்ளே ஒரு 2 லேயருக்கு நம்ம அந்த டபுள் த்ரெட் வேறு கலர்லேயும், அதுக்கு இன்னர் லேயர் இன்னொரு கலர்லேயும் போட்டு ப்ரைட்டாக ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் நான் ஒரு திக் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
யூஸ் பண்ணி இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து அவுட்லைன் வந்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம செகண்ட் த்ரெட் வந்து நான் யூஸ் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயராக வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக வந்து பாசி க்ரீன் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். இது மயில் கலர்னு சொல்லுவோம். அந்த கலர் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த செயின்லேயே வந்து டபுள் ரோவாக வந்து போட போகிறோம். ஃபுல்லாக வந்து நான் அந்த டபுள் ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த டபுள் ரோ முடிச்சுட்டு டோட்டலாக கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு கலர் வேணும். அப்படி பார்க்கும்போது எல்லோ கலர் வந்து நமக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் மயிலுக்கு. ஸோ வந்து நான் இதில் எல்லோ கலர் வச்சு உள்ளே இருக்க இன்னர் லேயரை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். எப்பயுமே நீங்கள் ஒரு டிசைன் பண்ணும்போது உங்கள் சாரீக்கோ இல்லை குர்த்திஸ்க்கோ வந்து அதில் இருக்கிற கலரையும் இன்க்ளூட் பண்ணி அது இல்லாமல் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் போட்டால் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்சல்யூட் ஃபார் பிகினர்ஸ். ஈஸியாக வந்து அவங்களும் ஒரு டிசைன் பண்ணி அதில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த இறகு ஃபுல்லாகவே வந்து முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு இந்த டிசைனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வந்து ஒரு லைன் ஆஃப் செயின் ஸ்டிச் போட்டும் பண்ணலாம், போடாமலேயும் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஒரு லைன் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து போட்டு அந்த டிசைனை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? அது இதுதான் அந்த லைன் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் போட போகிறேன். இப்போ செயின் ஸ்டிச் பாதி வந்தாச்சு. ஃபுல்லாக போட்டுட்டு அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சோட காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ ஃபில்லிங் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஷார்ட் செயினை வந்து அந்த லைனுக்கு வெளியில் போட்டு இப்போ நான் முடிக்கிறேன். லாங் வந்து உள்ளேயும் ஷார்ட் வந்து வெளியில் முடிகிற மாதிரியே இப்போ நான் வந்து போட்டுக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தோன்னா தெரியும், லாங் வந்து உள்ளே முடியுது. ஷார்ட் செயினை வந்து நான் வெளியில் அந்த லைனுக்கு வெளியில் போடுறேன். நல்லா இன்னொரு தடவை வந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து மயிலோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கறனால நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வேறு ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணலான்னு ஐடியா வந்தது. ஸோ அதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு இப்போ ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப நெருக்கமாக வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் போடுங்க. நான் இப்போ ரோஸ் கலர் த்ரெட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். ரொம்ப நெருக்கமாக அந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சரிங்களா. இப்போ டிவைட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபை மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி நான் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து அந்த டிசைன்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ரொம்ப பொறுமையாக வந்து பிகினர்ஸ் வந்து போட்டு கற்றுக்கோங்க. நீங்களும் எல்லாமே வந்து டிசைன் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்காகவே ரொம்ப பொறுமையாக வந்து நான் இதை காமிக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டேன் அந்த பார்ட். தென் இதோட ஃபுல் ஃபினிஷிங் வந்து நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் எப்படி தான் இருக்கும். See you in next video. Thank you for watching.